ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னா என்ன? அதை ஹோம் ரெமடியால ட்ரீட் பண்ண முடியுமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் எஸ்தர். வெல்கம் டு தாரா டாக்ஸ். ஸ்ட்ரெச் மார்க்ஸுங்கிறது ஒரு டேமேஜ்டு மார்க்ஸ் ஆர் லெஷன்ஸ். இது காமனாக ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கிற, அதாவது அப்டமன், தைஸ், பட்டெக்ஸ் இந்த மாதிரியான ஏரியாக்களில் இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் 3 டைப்ஸாக இருக்கும். ஒன்று ரெட் கலரில் இருக்கும், இன்னொன்று பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். லேட்டராக பார்த்தீங்கன்னா அது ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடும். இந்த ரெட் அண்ட் பர்பிளை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் அந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரெச் மார்க்ஸை ட்ரீட்டே பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு சில ஒயிட் ஸ்ட்ரெச் மார்க்ஸையும் ட்ரீட் பண்ணலாம். அதே நேரத்தில் அதோட விசிபிலிட்டியை கூட நம்மளால் குறைக்க முடியும். இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நம்ம ஸ்கின்னில் எந்த இடத்துல வருது? ஸ்கின்னில் 3 லேயர் இருக்குது. இந்த செகண்ட் லேயராக இருக்கிற டெர்மிஸில் தான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அரைவ் ஆகுது. நம்ம ஸ்கின்னில் டெர்மிஸில் ப்ளையபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி நடக்கும்போது தான் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நமக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளையபிலிட்டிங்கிறது நான் ஸ்கின்னை பிஞ்ச் பண்ணும் பொழுது மேலே தூக்கிட்டு வருது பார்த்தீங்களா, அதுதான் ப்ளையபிலிட்டி. அதே நேரத்தில் நான் அதை அப்படி விடும் பொழுது எலாஸ்டிசிட்டி ப்ராசஸ் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ப்ளையபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. நம்ம ஸ்கின்ல ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது. இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆர்கானிக் செல் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ. நம்ம ஸ்கின்ல இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் கம்மியாகும் பொழுது கொலாஜனும் கம்மியாகும். கொலாஜன் கம்மியாகிறனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதிகமாகும். யார் யாருக்கெல்லாம் ஃபைப்ரோபிளாஸ்ட் கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ரேராக ஜெனட்டிக்னால வரும், ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால வரும். ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கார்டிசால் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதனால கூட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர அதிக சான்சஸ் இருக்கு. அதே போல மோஸ்ட்லி யாருக்கு வரும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ரேப்பிடா வெயிட் கெயின் ஆனிச்சு, அதே நேரத்தில் ரேப்பிடா வெயிட் லாஸ் ஆனிச்சுனாலும் அவங்களுக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர அதிக சான்சஸ் இருக்கு. ஒரு சில பேருக்கு பிரெக்னன்சி டயத்தில் வரும், ஒரு சில பேருக்கு அடலசன்ஸ் ஏஜில் கூட வரும். காமனாக வர மெடிக்கல் கண்டிஷனில் ஒரு சில பேருக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். இதுதான் அந்த காமனான கண்டிஷன். ஸோ இதை பற்றி பேசணும்னா அது ஒரு மிகப்பெரிய டாபிக். ஸோ அதை லேட்டராக பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு மெடிகேஷன்ஸ் எடுக்கிறனால கூட உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். என்னென்ன மாதிரி மெடிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டீராய்ட்ஸ், நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கும் பொழுது கூட உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர அதிக சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறது மூலமாக, ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிறது மூலமாக, ப்ராப்பரான எக்ஸசைஸ் செய்கிறது மூலமாக, உங்கள் பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது மூலயமா, அதே நேரத்தில் ப்ராப்பர் வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் எடுத்துக்கிறது மூலயமா. என்னது இது ப்ராப்பர் வெயிட் கெயின் அண்ட் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ப்ராப்பர் வெயிட் கெயினுங்கிறது பெர் வீக்குக்கு 0.2 to 0.3 kg நீங்கள் வெயிட் கெயின் ஆனீங்கன்னா அது ஒரு நார்மல் வெயிட் கெயின். அதை விட அதிகமாக வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேபிட் வெயிட் கெயின்னு சொல்லலாம். இது மூலியமா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர அதிக சான்சஸ் இருக்கு. அதே நேரத்தில் வெயிட் லாஸ் ஆகும் பொழுது 0.5 kg நீங்க பெர் வீக்குக்கு வெயிட் லாஸ் ஆனீங்கன்னா அது ஒரு நார்மல் வெயிட் லாஸ். அதை விட அதிகமாக வெயிட் லாஸ் ஆகுறீங்கனாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர அதிக சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸோட ட்ரீட்மெண்ட் பார்த்துடலாம். ரெட் அண்ட் பர்பிள் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். அதே நேரத்தில் இந்த ஒயிட் ஸ்ட்ரெச் மார்க்ஸை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ட்ரீட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் 2 டெக்னிக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஆயிலிங், செகண்டு மசாஜிங். என்னென்ன ஆயில் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவெண்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கோகனட் ஆயில், ஆலிவேரா ஜெல், இது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஸ்ட்ரெச் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ப்ராப்பர் மசாஜிங் டெக்னிக் மூலியமாகவும் உங்கள் ஸ்ட்ரெச் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆயிலிங் அண்ட் மசாஜிங் டெக்னிக்கை ப்ராப்பராக எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு ஹோம் ரெமடிலாம் வேண்டாம், நான் மெடிக்கல் வேலையை ட்ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் சொல்யூஷன் சொல்கிறேன். இந்த மெடிக்கல் வேலை பார்த்தா ஒரு 3 விதமாக இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸை ட்ரீட் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்ஸ் டயட் ட்ரீட்மெண்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா லேசர் சர்ஜரி, தேர்ட் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சர்ஜரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெச் மார்க்ஸை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு டூ ஃபாலோ தாரா டாக்ஸ்.